அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. எதுக்குப்பா இந்த கூகுள் ஸ்க்ரீனு? வர்றேன். நீங்கள் பங்குகளை பற்றி லைவ் செஷன்ஸில் கேட்கும் பொழுது அந்த பங்கை ஸ்க்ரீனரில் போய் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். என்ன அனாலிசிஸ் பண்ணுறோம்? வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணாமல் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் பிபை ரேஷியோவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அனாலிசிஸை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். எதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கிற பங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நல்ல வேல்யூ ஜோனில் இருக்கிறாங்க, கடன் இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பிளேலிஸ்டே இருக்குது நம்ம சேனல்ல. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அந்த விஷயத்தெல்லாம் ஹோலிஸ்டிக்கா அப்ளை பண்ணி ஓகே குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல இந்த பங்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல ஃபர்தரா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போறோம். ஆனா ஒரு பங்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல பிசினஸா அப்படிங்கிறத கண்டிப்பா உறுதி செய்யணும். நல்ல பிசினஸ் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம பேசுற மாதிரி நம்பர்ல மெஷர் பண்ண முடியாது. அதை நடத்துறது யாரு, அந்த ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு வரவேற்பு இருக்கு, எவ்வளவு காலம் இருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்குது, இதை இன்டைரக்டா நீங்க இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, லாப வளர்ச்சி எப்படி இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்லாம் செல் பண்றாங்க, என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுல ரெவன்யூ ஸ்பிளிட் எப்படி இருக்குது, ஜியோகிராபிக்கலா இந்தியாக்குள்ள கொடுக்குறாங்களா, ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்களா, டாலர் இன்கம் வருதா, யூரோ இன்கம் வருதா, இந்தியன் ருபி இன்கம் வருதா, இதுல காம்படிஷன் எல்லாம் அல்லது பேட்டன்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாங்களா, இப்படி ஒவ்வொரு பிசினஸ் ஒவ்வொரு செக்டருக்கும் ஏத்த மாதிரி பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்போ இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸை எப்படி பண்றது, ப்ரொமோட்டர் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோடைய பேரை போய் நீங்க கூகுள்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய லிங்க் வரும். அந்த கம்பெனியை பத்தி படிச்சுக்க ட்ரை பண்ணுங்க. விக்கிபீடியா போங்க. இப்போ ஐடிசினா விக்கிபீடியா போங்க. விக்கிபீடியால இந்த கம்பெனியோடைய வரலாறு, யாரு ஓபன் பண்ணா, சரிங்களா, எப்ப என்ன மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் இந்த கம்பெனி சமாளித்து வந்திருக்கிறது, இந்த பாருங்க ஹிஸ்டரி. ஸோ இவங்க டொபாக்கா, அதுக்கப்புறம் டொபாக்கோனா சிகரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டொபாக்கோவா, ஓகே, 2000ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் செக்மெண்ட், யாரு கீ பீப்புள், அவர் எங்க இருந்து படிச்சு வந்திருக்கிறாரு, எவ்வளவு வருஷம் இந்த கம்பெனில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கூகுள்லயே நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பத்திய நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நியூஸ்ல ஏதாவது ஸ்கேமு இஷ்யூ அந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. மார்க்கெட்ல இந்த கம்பெனியை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த கம்பெனி ஏதாவது இண்டெக்ஸ்குள்ள இருக்குதா அப்படின்னு பாருங்க. இந்த கம்பெனியை பத்தி லிங்க்டின்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாருங்க. இப்படி பல விதமா நீங்க ரிசர்ச் பண்ணலாம். கூகுள்ல ஓல்டு டெக்னிக் பா, சாட் ஜிபிடி, ஏஐக்கு வா அப்படின்னு சொல்றீங்களா, அதையுமே நீங்க யூஸ் பண்ணி கேள்விகளை கேளுங்க. இந்த பங்குல என்ன ரிஸ்க் இருக்குது, இந்த பங்குல ஏதாவது ஸ்கேம் நடந்திருக்குதா, இந்த பங்கு உண்மையிலேயே நல்ல பங்கு தானா, குவாலிட்டியான பங்கு தானா, அப்படின்லாம் பேசிக்கா உங்களுக்கு தோன்ற கேள்விகளை கேளுங்க. அதுக்கான விடையை அது கொடுக்கும். உங்களுக்கு விடை இங்கிலீஷ்ல இருக்கு, புரியலைன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் போய் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படிக்க ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. இப்படிதான் ஒரு பங்கை ஒரு பிசினஸை நீங்க புரிஞ்சுக்க முற்படணும். அதுக்கும் மீறி இன்னமும் நல்லா தெரியணும்னா இப்போ ஐடிசி லிமிடெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடிசி லிமிடெடோடைய சைட்டுக்கு போங்க. ITC.com அப்படின்னு இருக்கும், சரிங்களா. அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த சைட்ல இன்வெஸ்டர் செக்ஷன்னே இருக்கும், சரிங்களா. இது ITC.comனா இது ஐடிசியோடைய இது சைட்டு கிடையாது, வெப்சைட் கிடையாது. கூகுள்ல போயிட்டு நீங்க ஐடிசி அப்படின்னு போட்டீங்கன்னா ஐடிசி லிமிடெட்னு வரும்னு நினைக்கிறேன். இந்த ஐடிசி லிமிடெடோடைய சைட் இங்க காட்டுது பாத்தீங்களா. இந்த சைட்ல போயிட்டு என்னென்ன பண்றாங்க அபவுட் ஐடிசி அப்படின்னு இருக்கு பாருங்க. லீடர்ஷிப், ஹிஸ்டரி, எவாலுவேஷன், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் ரிலேஷன் இருக்கு. இந்த இன்வெஸ்டர் ரிலேஷன்ல நீங்க ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ். இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. கண்ட சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் டேட்டா வேற மாதிரி இருக்கும். இவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸே கொடுக்குறாங்க, ஐடிசி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் இருக்குது, ஆனுவல் ரிப்போர்ட்லாம் இருக்குது. இங்க பாருங்க கிராஸ் ரெவன்யூ, எபிட்டா, இந்த மாதிரி டீடைல்ஸ் இங்கேயே கொடுக்குறாங்க, பேலன்ஸ் ஷீட்டு. இந்த விஷயங்களை நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி அதுல ஆடிட்டட், அன்ஆடிட்டட், ஸ்டாண்ட் அலோன், கன்சாலிடேட்டட் இப்படி எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. கன்சாலிடேட்டட் தான் பார்க்கணும், ஆடிட்டட் தான் பார்க்கணும். லேட்டஸ்டா வந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸுக்கு அன்ஆடிட்டட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இதை மார்க்கெட் எப்படி கம்பேர் பண்ணுது, என்ன வேல்யூவேஷன், இப்படியெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெடியா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கும் பொழுதுதான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பத்தி, இந்த கம்பெனி பத்தி, இந்த கம்பெனி நடத்துற பிசினஸ் பத்தி நமக்கு நல்லா புரிய வரும். அதுல இருந்து உங்களுக்கு இந்த கம்பெனியை பத்திய
பிராண்டு, இமேஜ், குவாலிட்டி அதை பத்தி ஐடியாக்கள் கிடைக்கும். உடனே நான் படிச்சேன், ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை பத்தி ஆகோ ஓகோன்னு புகழ்ந்து தான் வந்து பேசுவாங்க. புரியுதுங்களா? மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் கீழே உள்ள ரியல் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல வீடியோக்கள் பார்க்கணும், நிறைய வந்து கேட்கணும், நிறைய எக்ஸ்போஷர் நீங்க எடுத்துக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், இதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த நாலேஜ் வரும். இப்ப நம்ம சொல்லித்தர்ற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது பங்குகளை வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு நீங்களே ஒரு பிசினஸ் கம்பெனியை ஓபன் பண்ணாலும் இந்த நாலேஜ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பிசினஸை பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப ஐடிசினா மோட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மோட்டுங்கிறோம்? சிகரெட் பிசினஸ். சிகரெட் பிசினஸ் யாருமே பண்ணக்கூடாது. இந்தியாவுக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் யாரும் பண்ணக்கூடாது. ஒரு காம்படிஷன் அப்ப உள்ள வர முடியாது, கஷ்டம் தானே. அப்போ ஐடிசிக்கு மோட் இருக்கு. இல்ல காட்ரே பிலிப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா மார்க்கெட் ஷேர் ஐடிசியே வந்து 70-80% சிகரெட் பிசினஸ்ல வச்சிருக்காங்க. அதனால இவங்க சிகரெட் பிசினஸ்ல மோனோபாலி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சிகரெட்ல கவர்மெண்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பாலிசி சேஞ்சஸ், டாக்ஸ் அதிகப்படுத்தும் பொழுது இவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் குறையும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணி மக்கள்லாம் அதே விலைக்கு அடாப்ட் ஆயிக்குவாங்க. இந்த ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகும். இப்ப நீங்க வந்து பங்கு விலை உடஞ்சிருச்சுன்னு பயந்துகிட்டே உட்கார்ந்துருப்பீங்க. இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகலாமா இருக்கும். அது வரைக்கும் பொறுமையா தான் இருந்தாகணும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா 1 வருஷம் 1.5 வருஷத்துல இந்த விலைங்கிறது மாறிடும். இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், மக்கள் கையிலையும் பண வரத்து அதிகரிக்கும் பொழுது ₹16 இருக்கிற சிகரெட் வந்து ₹19 மாறும் பொழுது அந்த ₹19ங்கிறது 2 வருஷத்துல சாதாரணமா கேஷுவலா போயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து சிகரெட்டோடைய டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னமும் வந்து ஸ்கோப் இருக்கு. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவில் இன்னமும் சிகரெட்டுக்கான டாக்ஸ்ங்கிறது கம்மி அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி எல்லாம் ஒரு கம்பெனியை பத்தி எல்லா ஆஸ்பெக்டும் வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து கேட்டுக்கும் பொழுதுதான் வந்து நிறைய உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் நண்பர்களே. ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 10 தடவை அல்லது முடிஞ்சா 100 தடவை அனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ளுக்குள்ள இறங்குங்க. ஏன்னா நீங்க வச்சுக்க போறது 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு நீண்ட காலம் அல்லது நம்ம தலைமுறையா கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பங்கு முதலீட்டுல நம்ம யோசிக்கணும். ஒரு பிசினஸ்னுடைய குவாலிட்டியையும் அந்த பிசினஸுக்கு இருக்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த பிசினஸ்னுடைய மாடல் பத்தி தெரிஞ்சுக்கணும். மாடல்னா என்னங்க? பிரிட்டானியா பிஸ்கட் இருக்குன்னா பிஸ்கட் விற்கிறாங்க. பிஸ்கட் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விற்கிறாங்க, இப்பவும் வித்துட்டு இருக்காங்க. அதே பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் இன்னமும் வந்து மார்க்கெட்ல இருக்குது. அதுக்கு ரா மெட்டீரியல் என்னன்னா வீட்டு, மைதா, சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் தானே. அப்போ அதோடைய ரா மெட்டீரியல் ஏறிச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஸ்குவீஸ் ஆகும். அதை அப்படியே வந்து கன்சூமருக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த பிசினஸுக்கு மோட் இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஐடிசிக்கு இப்ப நம்ம சிகரெட் பிசினஸ் பத்தி பேசணும். ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி இருக்குமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்கட் சாப்பிட்டோம், இன்னும் 20 வருஷம் கழிச்சும் பிஸ்கட் சாப்பிடுவோமா அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. அப்போ ஃபியூச்சர்ல ரெலவன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துடும். அந்த கம்பெனியோடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது வியாபாரம் வருஷம் கூடிட்டே போகுதா, ப்ராஃபிட் வந்து கூடிட்டே போகுதா, எந்த பர்சன்டேஜ்ல growth இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இப்படி பல மெட்ரிக்ஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்ம சேனல்ல பேசியிருக்கிறோம். அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கக்கூடாது. கடன்லாம் வந்து 0.5% எல்லாம் இருந்தாலே ரொம்ப அதிகம் அப்படிங்கறத தான் அலாட் பண்ணி சொல்லிட்டே இருக்குது. கடன் இல்ல அல்லது 0.2%க்கு கீழேயாவது இருக்கிற மாதிரி உள்ள நல்ல நிறுவனங்களை தான் நம்ம எடுக்க முற்படணும் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்குது. கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு? நீங்க என்னதான் ஏர்னிங்ஸ் காட்டினாலும் உங்களுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் வந்து நல்லா வந்தாதான் அந்த கம்பெனினால வந்து சூப்பரா வந்து டிவிடெண்ட் கொடுக்க முடியும். காசை வச்சு மறுபடியும் வந்து டிப்ளாய் பண்ணி புது புது பிசினஸை உருவாக்கி ஸ்கேல் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு growth வரும். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, ப்ரொமோட்டருடைய குவாலிட்டி, எப்படி அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கறத கூகுள்ல எப்படி செக் பண்றது அதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேபிட்டல் அலோகேஷன், வர்ற அந்த காசை கேஷ் ஃப்ளோவை என்ன பண்றாங்க? டிவிடெண்டா கொடுக்குறாங்களா, ரீஇன்வெஸ்ட் பண்றாங்களா, அல்லது கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களா, ப்ரொமோட்டர் அந்த பிசினஸ்ல இன்னமும் ஷேர் ஹோல்டிங் நிறைய வச்சிருக்கிறாரா? ஏன்னா கம்பெனியோடைய ஓனர் வந்து நிறைய ஷேர் வச்சிருந்தாருன்னா அவருக்கு ஸ்கின் இந்த கேம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், பெக் ரேஷியோ அப்படின்னா பெக் ரேஷியோ சும்மா வந்து ஒரு சைட்ல போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் பார்த்தேன், இதுதான் வேல்யூவேஷன் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள ஏதாவது ஒரு பேராமீட்டர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அசம்ஷன்ல எடுத்திருப்பாங்க. அந்த அசம்ஷன் அவங்க எதன் அடிப்படையில் எடுத்தாங்க அதை வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க ட்ரை பண்ணணும். நம்மளுடைய அசம்ஷன் என்ன, நமக்கும் அந்த வேல்யூவேஷன் ஒத்து வருதா, அல்லது
வேற வேல்யூவேஷன் மாத்தி இதனுடைய கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்ட்ல வந்து இதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் இருக்குது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறோம். ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு வேல்யூவேஷன்ல கம்மியா நீங்க பிடிக்கிறீங்களோ, கஷ்ட காலகட்டத்துல இந்த மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது, வார் சூழ்நிலைகள்ல நல்ல நல்ல பங்குகள்லாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. இதெல்லாம் வாய்ப்பு, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பிளஸ் அதுக்காக வந்து ஃபுல்லா போய் டிப்ளாய் பண்ணிடாதீங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி, வேல்யூ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, 10 வருஷத்துக்கும் மேல தேவையில்லாத காசு, ஒரு அழகான அசெட் அலோகேஷன், அதுக்குள்ள ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, அந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு புரிஞ்ச சிம்பிளான பிசினஸ் மாடல் உள்ள 6-7 செக்டர், அதுக்குள்ள லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டாக்கு. லார்ஜ் கேப்புக்கு நீங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இருந்தா அதிக அலோகேஷன், 1 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோக்கு 5 லட்சம் மேக்ஸிமம் லிமிட். அந்த 5 லட்சத்துக்கான பங்கை வந்து எப்படி பிரிச்சு வாங்குறது, இப்படி பல தடவை நம்ம பேசுற விஷயத்த உங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுக்காகவே வீடியோவில் எல்லாம் காட்டி இப்படி நான் யோசிக்கிறேன், இதுதான் நான் சொல்ல வர்றேன் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. ஒரு போர்ட்ஃபோலியோன்னு வரும்பொழுது, அசெட் கிளாஸ் அப்படின்னு வரும்பொழுது நீங்க டைவர்சிஃபை பண்ணணும். நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் தான் பிக் பண்ணணும். இந்த ஹாட் டிப்ஸ் கொடுக்குறாங்க, சோசியல் மீடியால பேசுறாங்க, அப்படிலாம் வந்து ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. ஸ்பெகுலேஷன் எது, ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் எது அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். லாங் டேர்ம் டிசிப்ளின் உங்களுக்கு இருக்கணும் நண்பர்களே. இவ்வளவுதான் முதலீடு. ஒன்றும் கம்பசூத்திரமும் கிடையாது, உலகளாவிய ரகசியமும் ஒன்றும் கிடையாது நண்பர்களே. நல்ல பிசினஸ், சிம்பிளா யோசிங்க. கொஞ்சம் உங்க சைடு ஹோம்ஒர்க் பண்ணாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஃபியூ மந்த்ஸ்ல.